பிறர் போக்கும் எல்லா உயிருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த மேடையில் நான் வருவதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் வழியில் நாங்கள் எல்லாம் பயணிக்கிறோம். இந்த அவையில், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய தமிழக சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரகாசம் எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும், இந்த மாநாடை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தேவநேசன் ஐயா அவர்களுக்கும், இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து, நான் சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய சபாநாயகரிடம் அதிக நட்புடன் இருக்கிறேன். நான் கிறிஸ்தவர் கூட நிறைய நட்பு அதிகம் உள்ள நண்பர்கள் எனக்கு அதிகம் உண்டு. கிறிஸ்துவ நண்பர்கள் அதிகம் எனக்கு உண்டு. நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட நான் நேசிக்கக்கூடிய கடவுள், நான் கர்த்தரை நேசிப்பேன். அவர் சர்ச்சுக்கு போனால் நானும் சர்ச்சுக்கு உள்ளே போயிட்டு நான் கர்த்தரை நேசிப்பேன். வேளாங்கண்ணிக்கு அடிக்கடிக்கு போவேன். நான் மாதா வணங்கிட்டு வருவேன். நிறைய நல்லது நடந்திருக்கு எனக்கும். அந்த வகையில் ஆண்டவனோட ஆசீர்வாதம் என்னை இந்த மேடைக்கு அழைத்திருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் திருநெல்வேலி ஒரு மாநாடுக்கு அண்ணன் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அப்போ நான் அவர் மேடையிலிருந்து என்னை ஒருவர் அழைத்து, உன் பெயர் என்னன்னு என்னை கேட்டாங்க. என் பெயர் ஆர்வி ரஞ்சித் குமார் என்று சொன்னேன். இல்லை, உன் பெயர் இனிமேல் ஜான் சாமுவேல் என்று எனக்கு சொன்னார்கள். எனக்கு அந்த நேரம் ஒன்றும் புரியவில்லை. ஏதோ ஒன்று என்னிடம் இருக்கிறது, இந்த கிறிஸ்துவ சொந்தங்கள் என்னிடம் இருக்கிறது என்று அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரசு, நம்முடைய தமிழக முதல்வரோட அரசு, சிறுபான்மை மக்களுக்காக என்றும் துணை நிற்கும். நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த அரசு ஏற்று நடத்தி கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.